ரஹ்மான் என்பவர் சென்னை கீழ்கட்டளையிலிருந்து கேட்குறார். என்ன கேட்குறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதில் நபி பட்டம் கிடைத்தது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் அதற்கு முன்பு முஸ்லீமாக இருந்தார்களா, தொழுதார்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெற்றோர் முஸ்லிமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதுக்கு முன்பு யாரும் முஸ்லீமாக இருக்கவில்லையா என்று பல விஷயங்களை கேட்குறார். ஒரு கேள்வியிலே நிறைய கேள்வி கேட்குறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போ அல்லாஹுடைய தூதர் என்று அல்லாஹ் அவங்களுக்கு செய்தி அறிவிச்சானோ அப்போ தான் அவங்களுக்கு என்ன செய்யுது, இஸ்லாம்டா என்னன்னு தெரிகிறது. அதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்களுக்கு இஸ்லாமு ஈமான் இதெல்லாம் எதுவுமே என்ன செய்யாது, அவங்களுக்கு தெரியவே தெரியாது. 25 வயசில் ஈமான்டா என்ன, இறைவன்னா யாரு என்பது தெரியுமானா தெரியவே தெரியாது. அப்போ இறைவனை எப்படி வணங்கணும் என்கிற மெத்தட் ஏதாவது தெரியுமான்னா அது தெரியவே தெரியாது. அப்போ அந்த மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. இதை நானா சொல்கிறேன்னா நானா சொல்லலை, இப்படி அல்லாஹ் சொல்கிறான் குரானில். என்ன சொல்கிறான் அல்லாஹ் குரானில்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி பேசும் பொழுது, மா குன்த தத்ரி, உனக்கு தெரிந்திருக்கவில்லை. உன்னை இப்போ தூதர் ஆக்கியிருக்கிறோம்ல, உனக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கவில்லை. என்ன தெரிந்திருக்கவில்லை? மல் கிதாபு, வேதம் என்றால் என்ன உனக்கு தெரியாது. உலல் ஈமான், ஈமான்டா என்னன்னு உனக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்றான், இப்பதான் உனக்கு ஈமானை நான் சொல்லி தர்றேன், இப்பதான் வேதம்டா என்னன்னு உனக்கு சொல்லி தர்றேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வேதம்டா என்னன்னு உனக்கு தெரியாது, ஈமான் என்றால் என்னன்னு உனக்கு தெரியாது. அப்ப ஈமான்டா என்னன்னு தெரியாட்டி எப்படி முஸ்லீமா இருந்தாங்கன்னு சொல்ல முடியும்? ஈமானே தெரியாதுங்கிறான் அல்லாஹ். அப்போ அல்லாஹ் தெளிவாக என்ன செஞ்சிடறான், அவங்களுடைய நிலைப்பாடை நமக்கு சொல்லிடுறான். அதே மாதிரி இன்னொரு சூறாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஜதக லால்லன் ஃபஹதா, உங்களை வழி தவறியவராக கண்ட இறைவன் நேர்வழி காட்டினான். முகமதே, நீ ஏழையா இருந்த உன்னை அல்லாஹ் பணக்காரனாக்குனா. என்ன பிறகு ரொம்ப அனாதையா இருந்தாங்கல்ல, ஏழ்மையில் இருந்தாங்க, அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான். எந்த அளவுக்கு பெரிய செல்வந்தர் ஆகுறாங்க மக்காவில் இருக்கும்போது, அதை அல்லாஹ் சுட்டி காட்டும் போது, அலம் எஜிதுக்க யத்தீமன், உன்னை அனாதையாக இருக்க கண்டு ஆவா, உன்னை அரவணைத்து கொள்ளவில்லையா? வஜதக்க ஆயிலன், வறுமையிலே உண்மை இருக்க கண்டு ஃபாகுனா, செல்வந்தராக அல்லாஹ் உண்மை ஆக்கவில்லையா? அந்த தொடரில் நடுவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஜதக்க லால்லன் ஃபஹதா, உம்மை வழி தவறியவராக இருக்க கண்டு நேர் வழி காட்டவில்லையா? அப்போ இப்படி நல்லா சொல்லி காட்டும் போது, இதுக்கு முன்னாடி சரியான வழியை அறியாதவர்களாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். இதில் நம்மளா ரசூல்லா மதிக்கிறோங்கிற பேரில் விட்டு அடிச்சுட்டு போயிடக்கூடாது. அல்லாஹ் சொல்றதை மீறிட்டு நம்ம ரசூல்லா மதிக்க தேவை கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு அதுதான் சொல்லணும். அல்லாஹ் என்ன சொல்றான், இப்பதான் உனக்கு எல்லாம் ஏன்ட்டு இருந்தா உனக்கு எல்லாம் வருது, இதான் ரசூல்லாவுக்கு பெருமை. அவங்களா அதுக்கு முந்தி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்போ வஹிக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். வஹி எப்போதான் ரசூல்லாவுக்கு பெருமை? 40 வயசுல அல்லாஹ்ட்டிருந்து வந்த பிறகு சொன்னாங்கன்னு சொன்னாதான் இவர் ஏற்கனவே திட்டம் போட்டு கண்டுபிடிச்சிட்டு இருந்தார்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் அதெல்லாம் அடிபட்டு போகும். அதுதான் பெருமை. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியா ஆவறதுக்கு முன்னாடி என்ன இல்லை, எதையும் அறிஞ்சிருக்கவில்லை. அதே நேரத்தில் ஒன்னே ஒன்று இருக்கிறது, அந்த 40வது வயசு இருக்குல்ல, அந்த வயசுல இறை தூதர் ஆகுற அந்த கடைசி வருஷத்துல அவர்கள் பலவிதமாக ஒரு சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. என்ன சிந்திச்சாங்க? இந்த ஊருடைய நடவடிக்கை எதுவும் சரியில்லை விளங்குறாங்க. அந்த மக்காவில் உள்ள மக்களை பார்க்குறாங்க, அவங்களுடைய கடவுள் நம்பிக்கை, அவங்க வழிபாட்டு முறை எல்லாமே அவங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு வெறுக்கத்தக்கதாக அவங்களுக்கு தென்படுகிறது. அப்போ இந்த ஊரில் இவங்களோட வசிக்கவே கூடாது என்று சொல்லிட்டு தான் வெறுத்து போய் என்ன செய்கிறாங்க, ஹீரா குகையில் போய் இருக்க ஆரம்பிக்கிறேன். இதில் கடைசி வருஷம் தான் இது 40வது வயசுல நடக்குது. அவங்க 25 வயசுலேருந்து போய் ஹீரா குகையில் உட்காந்துட்டு இருக்காங்க, நல்லா சம்பாரிச்சாங்க, வியாபாரியாக இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சாங்க, அங்கே போய் அதில் என்ன செஞ்சாங்கன்னா எத்தஹன்னசு, சில இரவுகள் இறைவனுக்காக தியானத்தில் அப்படி ஈடுபட்டு விடுவார்கள் அப்படின்னு வருது. இது எங்கே வருது? புகாரியில் 4வது ஹதீஸில் இதை பார்க்கலாம், 4954வது ஹதீஸில் பார்க்கலாம், 6982வது ஹதீஸ்லையும் பார்க்கலாம். இதில் என்ன சொல்லப்படுது, சில நாட்கள் போய் ஹிரா குகையில் அவங்க தவம்டா என்ன அப்படியே உட்காந்து ஏதோ இறைவன் அப்படி சிந்திச்சு பார்க்குறது. அதாவது இவங்க போக்கு ஒன்று சரியா இல்லை, கண்டிப்பாக என்னமோ வேற ஒரு தான் இருக்கு, வேற ஒரு மார்க்கம் தான் சரியானதாக இருக்கு, என்ன மார்க்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்போ 40வது வயசில்
அது கூட கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதுவே கரெக்டாக போய் என் வகி வரேன்னு அதெல்லாம் வேண்டியில்லை, நீ பாட்டு வீட்டை பார்த்து பண்ண அதை அனுப்பி விட்டுவிட்டான். அங்கே இருக்க சொல்லலை அல்ல, அவங்க போய் தவ மாதிரி இருந்தாங்க. சரி வந்த வரைக்கும் சரி, நீ தேட ஆரம்பிச்சுட்ட, நல்ல வழி எதுன்னு தேட ஆரம்பிச்சுட்ட, உனக்கெல்லாம் கண்டுபிடிக்க இயலாது, நான் வழிகாட்டுறேன் அப்படின்னு அல்லாஹ் வந்து முன் வந்து என்ன செஞ்சுதான் மார்க்கத்தை கொடுத்த உடனே அதுக்கு பிறகு அங்கே மக்களோட இருக்கும் பொழுதே மார்க்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதுக்கு முந்தி மூமினா பிறந்தாங்க அப்படி இப்படிலாம் இதெல்லாம் சொல்வது கப்சா, குரானுக்கு மாற்றமானது. குரான் மறுத்தா தான் இதெல்லாம் நம்ப இயலும். அதனால் அல்லாஹ்வுடைய எந்த குரானை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து தந்தாங்களோ அதை மதிக்க கற்றுக்கொள்ளணும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து 40 வயசுக்கு முன்னாடி அவங்க வந்து தொழுதாங்க அப்படிலாம் எந்த ஆதாரமும் கிடையாது. 40 வயசுக்கு முன்னாடி நோன்பு வச்சாங்க அதெல்லாம் கிடையாது. வேணா அந்த ஊர் வழக்கத்தில் என்ன செஞ்சாங்களோ அதை வேணா செஞ்சுருப்பாங்க, இருக்காது நமக்கு இல்லை. ஆனால் அந்த கரெக்டான பாதையை தெரிஞ்சிருந்தாங்களான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். இல்லைன்னு சொன்னால் தான் குரானை நம்புறது ஆகும். இதை விளங்கிக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டால், அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து முஸ்லீமா அப்படின்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே ஈமான்டா என்னன்னு தெரியலன்னா பெற்றோருக்கு எப்படி ஈமான்டா தெரியும்? இந்த வசனத்துக்குள்ளே இது அடங்கிருதே. அடங்கினாலும் தெளிவாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு தோழர் வந்து என்ன செய்வார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்பார். என்ன கேட்பார்? என்னுடைய தகப்பனார் எங்கே? அவர் இறந்துட்டார். தகப்பனார் இறந்து போன தகப்பனாரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவர் கேட்பார். என்ன கேட்பார்? என் தகப்பனார் இப்போ சொர்க்கத்தில் இருக்கார், நரகத்தில் இருக்கிறாரா? இந்த கருத்தை உள்ளடக்கி என் தகப்பனார் எங்கேன்னு கேட்பார். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, ஃபின்னார், நரகத்தில் இருக்கிறாரு சொல்லுவாங்க. அப்போ உடனே அந்த மனிதர் வந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவார். அழுக வரத்தானே செய்யும். நம்ம தகப்பனார் நரகத்தில் இருக்கிறாருன்னு நம்ம பாதிக்குமா இல்லையா? நம்ம என்ன நினைப்போம்? சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவோம். நரகத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னால் ரொம்ப கவலைப்படுவோம். ரொம்ப தகப்பன் நரகத்துக்கு போயிட்டாருன்னு ரொம்ப என்ன செய்கிறாங்க, கவலைப்படுறாரு இந்த தோழர். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, ஓன் தகப்பன் மட்டும் இல்லைப்பா, இன்ன அபி வாபாக ஃபின்னார், ஏன் தகப்பனார் ஓன் தகப்பனார் நரகத்துலாம் இருக்கிறாங்க. அப்போ ஏன் தகப்பன் நரகம்தான், ஓன் தகப்பன் நரகம்தான். ஏன்? அவங்களாம் இந்த சரியான மார்க்கத்தில் இருக்கல. இப்போ இருக்கல அந்த மார்க்கம், அவங்க தப்பான என்ன செஞ்சாங்க கொள்கையில் அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வாப்பாவும் உங்கள் வாப்பாவும் ஒன்று தான் சொல்லிவிட்டாங்க. இப்போ தெளிவாகவும் சொல்லப்பட்டுருச்சு இல்லையா? அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயாருடைய அடக்க ஸ்தலத்துக்கிட்ட போகிறாங்க. அதை போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு மனசில் தோணுது, நம்ம தாயார் அடக்க ஸ்தலத்தை போய் நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால் அது அல்லாஹ் வந்து ஒத்துக்குருவானா ஒத்துக்கிற மாட்டானா என்று அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்குறாங்க, இறைவா என் தாயார்கிட்ட போய் நான் வந்து என்ன செய்யணும், என் தாயார்கிட்ட பார்த்து அந்த அடக்கப்பட்ட இடத்தை பார்த்து அவங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடணும், அவங்க அடக்க ஸ்தலத்தை நான் ஜியாரத்து செய்யணும் என்று நான் இறைவன்ட்டு அனுமதி கேட்டேன். அல்லாஹ் என்ன பண்ணிவிட்டான், பாவ மன்னிப்பு தேடுறதுன்னு நான் கேட்டேன் இல்லையா, அதுக்கு அனுமதி தரமாட்டேன்னு சொல்லிவிட்டான். ஆனால் போய் பார்க்க சொன்னாங்க இல்லையா, போய் பார்த்துக்க, உன் தாயார் அடக்கப்பட்ட இடத்த போய் பாரு வேணும்டா, ஓ இந்த இடத்துல எங்கள் அம்மா அடக்கம் செய்யப்பட்டாங்கன்னு பார்த்துட்டு வா, அதுதான் உனக்கு அனுமதிக்கப்படுமே தவிர உன் தாயாருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுறேங்கிறீங்க அதுக்கு பர்மிஷன் கிடையாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிட்டாங்க. இதை இப்படி அல்லாஹ் சொல்லிவிட்டான்னு நமக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் சஹீஹ் முஸ்லீமில் ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸுகள். அப்போ நமக்கு என்ன விளங்குது? அப்போ தாயாருக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அனுமதி கேட்குறாங்க, அல்லாஹ் வந்து அந்த அனுமதியை மறுத்துறான். இப்போ நம்ம சிந்திக்கணும், அல்லாஹ் வந்து பாவ மன்னிப்பு கேட்குறத யாருக்கு மறுப்பான்? பாவ மன்னிப்பு கேட்குறது அல்லாஹ் ஆர்வமூட்டவுள்ள செய்கிறான், எல்லாருக்கும் கேளுங்கன்னு சொல்கிறான். முந்தி உள்ள ஆட்களுக்கெல்லாம் கேளுங்கன்னு அல்லாஹ் உத்தரவு போடுறான். அப்படி உத்தரவு போட்டுக்கிற நான் அந்த ஒரு வசனத்துக்குள்ள வர ரப்பனா கஃபிர்லனா, எங்களை மன்னிப்பாயாக, ஒல் இஹ்வானி நல்லதீன சபக்கூனா பில் ஈமான், ஈமானோடு எங்களுக்கு முன்னாடி போயிட்டாங்களே அவங்களையும் மன்னிப்பாயாக என்று அல்லாஹ் நமக்கு கற்றுத்தரும்போது ஈமானோட போனால் மன்னிப்பு கேட்கறதுக்கு அனுமதி மறுப்பானா? அல்லாஹ் மறுக்க மாட்டான். யாருக்கு மறுப்பான்? குர்ஆனை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் மா கானலின் நபி, நபிக்கு அனுமதி இல்லை, ஒல்லதீன் ஆமனும் மூமின்களுக்கும் அனுமதி இல்லை, எஸ்தக்ஃபிரூலில் முஷ்ரிக்கீன இணை கற்பித்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது இவருக்கு அனுமதி இல்லை, இந்த சமுதாயத்துக்கு அனுமதி இல்லை. உளவு காணும் ஒளி குர்பா, நெருங்கிய சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரிதான். அப்போ எவ்வளவு சொந்தமாக இருந்தால் வாப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் சரிதான், இணை கற்பித்து விட்டால் அவங்களுக்கு மன்னிச்சிடலான்னு கேட்கக்கூடாது. ஏன்? இணை கற்பிப்பவர்களுக்கு மன்னிப்பு இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டான்ல. பேச்சு மாறுதல் அல்லாட்ட கிடையாது.
ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணிட்டா என்ன செய்யுது, அவ்வளவுதான் அவ்வளவுதான். மா யுபத்தலுல் கவுல் லதைய, பேச்சு மாறுதல் நம்ம இடத்துல கிடையாது அப்படின்னு நல்லா தெளிவாக என்ன செய்யறான், அறிவிக்கிறான். அப்ப இதை கருத்துல கொண்டு பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயாருக்கு பாவ மன்னிப்பு கேட்பதை அல்லாஹ் மறுத்துவிட்ட காரணத்தினால் அது இஸ்லாத்தில் அவங்க முஸ்லீமா இருக்கலன்னு விளங்குது. தகப்பனார் நரகத்தில் என்று சொன்ன காரணத்தினால் அவர் முஸ்லீமா இருக்கலன்னு விளங்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் வந்து இந்த மாதிரி உனக்கு ஈமான்டா ஒண்ணுமே தெரியாது, சரியான வழி உனக்கு தெரியாது, நான் தான் வழிகாட்டினேன் என்றெல்லாம் சொல்றதை வைத்து பார்க்கும் பொழுது அந்த 40 வயசுல வஹி வந்த பிறகுதான் இஸ்லாமாக அனைவரும் ஆக முடிஞ்சதை தவிர அதுக்கு முந்திலாம் அப்படி ஆகிட்டு இருந்தாங்க என்று சொன்னா தவறான கருத்து.